வீடு அப்படின்னா நம்ம எளிதாக இருக்கணும், அதாவது ஓய்வாக இருக்கணும், கஷ்டமான வேலைகளை செய்யக்கூடாது. அதுக்காக முழுக்க முழுக்க சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டும் வேலை பார்க்கக்கூடாது, ஓய்வாக இருக்கணும். அதான் அந்த ஆண்கள்லாம் பாருங்கள், வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுறாங்க, வெளியே வேலை பார்க்குறாங்க, வீட்டுக்கு வந்தால் ஹாயாக இருக்காங்க, ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செய்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும். ஆனால் அதுக்காக ரொம்ப சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. பெண்கள் மாதிரி கடினமாகவும் உழைக்கக்கூடாது, முழு நேரம் வீட்டுக்குள்ளே உழைச்சிக்கிட்டே இருக்காங்க பெண்கள். அப்படி இருக்கக்கூடாது. வீடுன்னா ஒரு ஓய்வாக இருக்கணும். அதான் வீடுங்கிறது, அதான் வேலை. அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து எப்படி ஓய்வாக இருக்கிறது? பெண்கள் கடினமாக உழைக்கிறாங்களா, ஆண்கள் சோம்பேறியாக இருக்காங்களே, அதுக்கு என்ன பண்ண, அவங்கவுங்க வேலையை நீங்கள் அவங்கவுங்களே செஞ்சிட்டாக்கா யாரும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலையே இல்லை. பெண்கள் கஷ்டப்பட்டு வீட்டில் உழைக்கிறதுக்கு அதுக்கு அவசியமே இல்லை. பெண்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களா, அப்போ என்ன பண்ணுறாங்க, மற்றவங்கள சோம்பேறினே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி உழைக்கிறது அவங்களுக்கு சரின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு குழப்பமாக இருக்குது, என்னடா வீடுனா நம்ம ஹாயாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் வந்து பெண்கள் இப்படி சொல்கிறாங்களே அப்படி. ஆக வந்து நீங்கள் கஷ்டப்பட்டும் உழைக்காதீங்க, சோம்பேறியாகவும் இருக்காதீங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. வீடுன்னா அதான் ஓய்வு. வெளியில் தான் கஷ்டப்படுறோம், வீட்டுக்கு வந்தும் கஷ்டப்படணுமா? இப்போ வீட்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓய்வாக இருக்கணும் அப்படின்னா வீடு சின்னதாக இருக்கணும். அவங்கவுங்களுக்கு தனித்தனி வீடு, 10 அடி நீளம் 10 அடி அகலம் உள்ளது ஒரு அறை, அதுக்கப்புறம் ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை. இதுதான் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட வீடு. அந்த வீட்டை அவர் சுத்தமாக வச்சுக்கணும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு கொடுத்துடணும். அந்த வீட்டை அவர் சுத்தமாக வச்சுக்கணும். அதில் உள்ள வேலை எல்லாம், ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. அப்போ வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சே ஆகணும். அம்மா வீட்டுக்குள்ளே பையன் போகிறது, பையன் வீட்டுக்குள்ளே அம்மா போனால் என்ன பண்ணுவாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, பையனோட வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால் பெண்களை வந்து பாதுகாக்கணும். பெண்களோட இயல்பு வந்து பிறர் மீது நலன். ஆண்களோட இயல்பு வந்து சுயநலம், பெண்களோட இயல்பு பிறர் நலம். பிறர் நலனை விரும்புவது பெண்களுடைய இயல்பு, சுயநலனுடன் இருப்பது ஆண்களுடைய இயல்பு. சுயநலனாக இருக்கிற ஆண்களை தங்களுக்கு உதவியாக வைத்துக்கொள்ள வேண்டும். பிறர் நலனோடு வாழ்கிற தங்களுடைய இயல்பாக கொண்டுள்ள, பிறர் நலனை தங்களுடைய இயல்பாக கொண்டுள்ள பெண்கள் தங்களுக்கு உதவியாளர்களாக, சுயநலனாக இருக்கிற ஆண்களை உதவியாளர்களாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் வீட்டில் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அப்படி இருக்கும்போது வீட்டு வேலை எளிதாகிவிடும். இப்போ வந்து எனக்கு தேவையான உணவை நான் தான் சமைக்க போகிறேன், நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன். வேலையை மிச்சப்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், காய்கறி ஏதாவது பழங்கள், இன்றைக்கி பழத்தை சாப்பிட்டு படுத்துற வேண்டியதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எளிதாக்கிக்குவேன். சமைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் சமைக்கிற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஒரு லீவுன்னா சரி இன்றைக்கி எதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது ஏதாவது சமையல் இன்றைக்கி அந்த குடும்பம் எல்லாம் தனித்தனி வீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லோரும் ஒரு குடும்பத்தில் தனித்தனி வீட்டில் இருக்காங்க. அவங்கவுங்க சமையல் அவங்கவுங்களே பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து பகிர்ந்து உண்ணணும். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்கவுங்க சமையல் அவங்களே செஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, வீடுன்னு வந்துட்டாக்கா வேலைகளை ஈஸியாக முடிச்சுட்டு அவங்கவுங்க ஓய்வாக இருப்பாங்க. ஓய்வாக உட்காந்து பேசலாம், ஏதாவது ஒன்று சந்தோஷமாக இருக்கலாம். வீடுன்னா ஓய்வு தான். வீட்டில் வந்து கடினமாக உழைக்கக்கூடாது, அது பெண்களுடைய வேலை. பெண்கள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் அவங்க வீட்டில் கடினமாக உழைப்பது அவருடைய வாடிக்கையாகி போச்சு. ஆண்கள்னால் வீட்டில் வந்து ஓய்வாக இருக்கிறது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது. அது ரெண்டுமே தவறான முன்னுதாரணம். இதில் நம்ம வந்து வீட்டில் வந்து முழுக்க சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது, முழுக்க கடினமாகவும் உழைக்கக்கூடாது. மென்மையாக உழைக்கணும். வீடுனா மென்மையாக உழைக்கணும். வீடுனா அப்போ தான் நமக்கு வீடே பிடிக்கும். வீடு வேலை செய்கிறேன் எல்லாம் எனக்கு ஒன்று தான் ஏன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எங்கே போனாலும் நான் என் தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அப்போ ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி. வீட்டில் வந்தாக்கா நம்ம வந்து பகிர்ந்து விடணும், மென்மையாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். மற்றவங்க செய்கிற வேலைகளை நம்ம செய்யணும்னு தோணும். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை நம்ம செய்யணும்னு தோணும். எல்லோரும் டிவி பார்க்குறாங்கன்னா நம்மளும் டிவி பார்க்கணும். எல்லோரும் உட்காந்து எதாவது விளையாடுறாங்களா, பல்லாங்குழி விளையாடுறாங்களா, அல்லது ஏதாவது ஆடுபிடி ஆட்டம் ஏதாவது ஒன்று விளையாடுறாங்களா, உட்காந்து கதை பேசுகிறாங்களா, பாட்டு பாடுறாங்களா, ஒன்றா உட்காந்து வாங்க பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம். நீ ஒரு கதை சொல்லு, நான் ஒரு கதை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா வீடுன்னா அதான். வீட்டில் இப்படி தான் இருக்கணும். வீட்டுக்கு வந்துட்டோமா, உன் வேலையை நீ பாரு. எல்லாருமே அவங்கவுங்க உணவை தயார் பண்ணணும், வாங்க ஒன்றா உட்காந்து பகிர்ந்து உண்ணலாம். நீ என்ன பண்ணியிருக்க அப்போ அப்படி பகிர்ந்து உண்டுக்க வேண்டிய. யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. வீட்டில் வந்து யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது, அடிமைப்படுத்த அனுமதிக்கவும் கூடாது.
வீட்டில் வந்து மற்றவங்கள அடிமைப்படுத்துறது கூட நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. உங்களுக்கு கோவம் வரணும். அவனையா நீ அடிமைப்படுத்துகிற, உன் வேலையை நீயே செய்ய, அந்த மாதிரி சொல்லணும். அப்படி வீடு என்றால் ஓய்வாக இருக்க பழக வேண்டும். வீடு என்றால் மென்மையாக இருக்கணும். அங்கே வந்து வீட்டில் வந்து அடிமைத்தனம் என்பது நுழைந்து விடக்கூடாது. அடிமைத்தனம் நுழைஞ்சிருச்சு, அந்த மகிழ்ச்சி கெட்டு போயிடும். வீட்டில் அடிமைத்தனம் நுழைஞ்சிருச்சுன்னு வைங்க, வீடு சந்தோஷமாகவே இருக்காது. வீடு வந்து அப்புறம் வீடாக இருக்காது. அது குடும்பம் என்பது குடும்பமாக இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. அதனால் வீட்டில் வந்து வீட்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. வீட்டில் உள்ளவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. அதை வந்து கரெக்டாக பண்ணணும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சால் அந்த அந்த கடமை செஞ்சுட்டா தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நல்லாயிருக்கும், வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நாம் வாழுகிறோம், நாம் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை நம்ம பெற முடியும். திருப்தி உணர்வு, தினசரி நம்முடைய வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை நாம் பெற முடியும். சும்மா சோத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு, சோம்பேறித்தனத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு, நம்ம வேலையெல்லாம் மற்றவங்க மேலே வச்சுக்கிட்டு, பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு நாம் ஹாயாக இருக்கலாம், சோம்பேறியாக இருக்கலாம். அது வந்து வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு பேர் கிடையாது. அதுக்கு தண்டனை தான் நோய்கள். பிற்காலத்தில் நோய் வரும். இந்த பாவத்தை செஞ்சால் பிற்காலத்தில் நோய் வரும். அன்னன்னைக்கே நோய் வரும். அதை நம்ம உணர முடியாது நம்மளால். அன்னன்னைக்கு அதோட தண்டனை என்பது உடனடி கிடைக்கும். நிழல் மாதிரி தண்டனை என்பது நிழல் போல் நம்மை பின்தொடரும். அதை உணரணும். இன்றைக்கி நாம் செஞ்ச பாவத்துக்கு இன்றைக்கே நமக்கு தண்டனை கிடைக்குது, அதை உணரணும். தண்டனை எப்போதும் கிடைக்காது, கண்டிப்பாக இன்றைக்கே கிடைக்கும். நாம் இன்றைக்கி பண்ண பாவத்துக்கு இன்றைக்கே நம்ம முதல்ல என்னென்ன பாவம் செய்கிறோம், நமக்கு என்னென்ன தண்டனை கிடைக்குது, என்னென்ன தண்டனையின் தன்மை என்ன, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாக்கா தெரியும் நம்ம பாவம் பண்ணால் இன்றைக்கே நமக்கு அது தண்டனை கிடைக்குங்கிறது இப்போவே தெரிஞ்சிடும்.